அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று தமிழ் மொழியை 3வது பாடமாக கொண்டுள்ள மாணவர்களுக்கான தமிழ் வகுப்பினை காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. நாம் இந்த வகுப்பில் பார்க்கக்கூடிய பகுதி திருக்குறள் ஆகும். திருக்குறள் என்பது தமிழில் உள்ள ஒரு முதன்மையான நூலாகும். அத்தகைய சிறப்புமிக்க நூலினை பற்றியும் நூலில் உள்ள திருக்குறள் பற்றியும் திருக்குறளின் விளக்கம் பற்றியும் இப்பொழுது காணலாம். நாம் முதலில் நூல் குறிப்பு பற்றியும் பிறகு ஆசிரியர் குறிப்பு பற்றியும் அடுத்ததாக குறள் பிறகு அதற்கான விளக்கங்களையும் முழுமையாக இப்பாடத்தில் காணலாம். நாம் முதலில் திருக்குறளில் நூல் குறிப்பினை காணலாம். திருக்குறளை திரு கூட்டல் குறள் என்று பிரிக்கலாம். திரு கூட்டல் குறள் திருக்குறள் ஆகும். திரு என்றால் செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என்கின்ற பொருளை தருகிறது. குறள் என்றால் குறுகிய அடி உடையது என்பது பொருளாகும். நாம் திருக்குறளை திரு கூட்டல் குறள் என்று பிரிக்கலாம். திரு கூட்டல் குறள் திருக்குறள். திரு என்றால் செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என்கின்ற பொருளையும், குறள் என்றால் குறுகிய அடி உடையது என்கின்ற பொருளையும் தருகிறது. அடுத்ததாக திருக்குறள் 7 சீர்களையும் ஈரடி வெண்பாக்களையும் கொண்டது. 7 சீர் என்றால் திருக்குறளில் 7 வார்த்தைகள் அடங்கியிருக்கும். எனவே திருக்குறள் 7 சீர்களை உடையது. ஈரடி வெண்பாவாக உள்ளது எனில் 2 அடியாக உள்ளதால் ஈரடி வெண்பா என்று கூறப்படுகிறது. திருக்குறள் 7 சீர்களையும் ஈரடி வெண்பாக்களையும் கொண்டது. திருக்குறளை 3 பகுதியாக பிரித்து உள்ளனர். திருக்குறளை 3 பகுதியாக பிரித்துள்ளனர். அதனால் அதற்கு பெயர் முப்பால் என்பது ஆகும். முப்பால் என்பது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்கின்ற 3 பால்களை உடையது. அறத்துப்பாலில் 38 அதிகாரமும் பொருட்பாலில் 70 அதிகாரமும் இன்பத்துப்பாலில் 25 அதிகாரமும் உள்ளது. திருக்குறளை 3 பகுதிகளாக பிரித்துள்ளன. அதாவது முப்பால்களை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரமும் பொருட்பாலில் 70 அதிகாரமும் இன்பத்துப்பாலில் 25 அதிகாரமும் உள்ளது. மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்கள் வீதம் அமைந்திருக்கும். மொத்தமாக 1330 குறள்களை கொண்டது திருக்குறள்.
திருக்குறளுக்கு உள்ள வேறு பெயர்கள் பொதுமறை, வான்மறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, உலக பொதுமறை, ஈரடி நூல், உத்தரவேதம், முப்பால் ஆகியவற்றை உடையது. திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் பொதுமறை, வான்மறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, உலக பொதுமறை, ஈரடி நூல், உத்தரவேதம், முப்பால் ஆகும். விக்டோரியா மகாராணியால் விரும்பி படிக்கப்பட்ட நூல் திருக்குறள். விக்டோரியா மகாராணியால் விரும்பி படிக்கப்பட்ட நூல் திருக்குறள் ஆகும். 107 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 107 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் ஆவார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் காலம் கிமு 31 ஆகும். காலம் கிமு 31 ஆகும். இவருடைய வேறு பெயர்கள் தெய்வப்புலவர், சென்னாபோதர், பொய்யில் புலவர், நாயனார். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் தெய்வப்புலவர், சென்னாபோதர், பொய்யில் புலவர், நாயனார். இவர் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். சுருக்கமாக திருக்குறளை எழுதி அதில் அதிகமான பொருட்களை கூறியுள்ளதால் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் என்று இவரை கூறுகின்றனர். இவரை பற்றிய தெளிவான வரலாறு இதுவரை கிடைக்கவில்லை. திருவள்ளுவரை பற்றிய தெளிவான வரலாறு இதுவரை கிடைக்கவில்லை. திருக்குறளை இயற்றிய ஆசிரியர் பெயர் திருவள்ளுவர். இவர் வாழ்ந்த காலம் கிமு 31 ஆகும். இவருடைய வேறு பெயர்களாக தெய்வப்புலவர், சென்னாபோதர், பொய்யில் புலவர், நாயனார் என்று இது போன்ற பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். சுருக்கமாக சொல்லி சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். சுருக்கமான முறையில் 2 அடியில் திருக்குறளை கூறி அதில் அதிகமான கருத்துக்களை கூறியுள்ளார். எனவே சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் என்று இவரை கூறுகின்றனர். இவரை பற்றிய தெளிவான வரலாறு கிடைக்கவில்லை. ஆசிரியர் குறிப்பு பகுதி நிறைவடைந்தது. நாம் முதலில் திருக்குறள் பற்றிய நூல் குறிப்பு, பிறகு ஆசிரியர் குறிப்பு ஆகியவற்றை பார்த்தோம். நூல் குறிப்பு பகுதியும் ஆசிரியர் குறிப்பு பகுதியும் நிறைவடைந்தது. நாம் இனி திருக்குறளில் உள்ள முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து பகுதியில் உள்ள 10 குறட்பாக்களையும் அதற்கான
விளக்கங்களையும் இனி காணலாம். திருக்குறளில் உள்ள முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து ஆகும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் அமைந்திருக்கும். இதில் உள்ள முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதற்கான பொருள், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பது ஆகும். அதாவது நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் ஆ என்கின்ற எழுத்து முதல் எழுத்து ஆகும். இந்த ஆ என்ற எழுத்தை அனைத்து எழுத்துக்கும் அடிப்படையான ஒரு எழுத்தாக உள்ளது. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை, அதாவது ஆ என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டு திகழ்கிறது. அதுபோலவே உலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆ என்ற எழுத்து எவ்வாறு எழுத்துகள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றதோ அதுபோல உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது கடவுள் ஆகும். இதுவே இக்குறளின் விளக்கம். மீண்டும் ஒருமுறை குறளை பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்ததாக, அதாவது இரண்டாவதாக உள்ள திருக்குறள், கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இக்குறளுக்கான பொருள், தன்னை விட அறிவில் சிறந்தவனின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னத்தான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. தன்னை விட அறிவில் சிறந்தவனின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னத்தான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. அதாவது தன்னை விட அறிவில் சிறந்தவர்களை நாம் காணும்போது அவர்கள் முன் நாம் அவர்களை வணங்கி அவர்களின் முன் பணிவாக இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்களை வணங்காமல் பணிவாக இல்லாத பண்பு இல்லாவிடில் நாம் என்னதான் கற்றிருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்பது ஆகும். ஒருவன் நன்கு படித்திருந்தால் தன் முன்னே அறிவில் சிறந்தவர் இருக்கும் பொழுது அவர்களை வணங்கி பணிவுடன் நடந்து கொள்ளும் பண்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் கற்றவன் என்பதற்கான ஒரு பெயர் வரும். இல்லை எனில் அவன் என்னதான் கற்றிருந்தாலும் அதனால் பயன் ஒன்றும் இல்லை என்று இக்குறளின் பொருள் கூறுகிறது. மீண்டும் ஒருமுறை குறளை காணலாம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மூன்றாவதாக இருக்கக்கூடிய திருக்குறள், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். குறளின் விளக்கம், அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும்
கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். அதாவது மலரில் வீற்றிருக்கக்கூடிய கடவுளின் சிறந்த திருவடி கால்களை வணங்கி நினைக்கின்றவர் இன்ப உலகில் எந்த துன்பத்திலும் சிக்காமல் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் என்பது ஆகும். மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பாதங்களை வணங்கி இருப்பவர் எந்த துன்பமும் இன்றி இன்ப உலகில் இன்பம் ஒன்றையே வாழ்நாளில் பெற்றிருவார், இன்ப உலகில் நிலைத்து இருப்பார் என்பது பொருளாகும். கடவுளை வணங்கக்கூடியவர் எந்த ஒரு துன்பங்களிலும் சிக்காமல் இன்பமான முறையில் வாழ்க்கையை வாழ்வார் என்பது இதன் பொருளாகும். மீண்டும் ஒரு முறை குறளை காணலாம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம்: அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் என்பது ஆகும். அடுத்ததாக, அதாவது நான்காவதாக இருக்கக்கூடிய குறள், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதன் விளக்கம்: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. அதாவது விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்ட கடவுளின் திருவடிகளை பாதங்களை வணங்கி அந்த கடவுளை நினைக்கின்றவருக்கு எப்பொழுதும் எந்த இடத்திலும் துன்பம் என்பதே இல்லை என்பது பொருளாகும். விருப்பு வெறுப்பு இல்லாத இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட கடவுளின் திருப்பாதங்களை வணங்கி அக்கடவுளை நினைக்கின்றவருக்கு எப்போதும் எந்த இடத்திலும் துன்பம் என்பதே இல்லை. அவர் இன்பம் ஒன்றையே பெற்று வாழ்வார். விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருப்பாதங்களை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் எந்த இடத்திலும் துன்பம் என்பது இருக்காது என்பது இதன் பொருளாகும். அடுத்ததாக, அதாவது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய குறள், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதன் பொருள், இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். மீண்டும் ஒரு முறை திருக்குறளை காணலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அடுத்ததாக, அதாவது
ஆறாவதாக இருக்கக்கூடிய திருக்குறள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதன் பொருள் ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர். ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர். ஐம்பொறி வாயிலாக, ஐம்பொறி மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களையும் கூறுகின்றன. இதன் மூலம் பிறக்கும் ஆசைகள், அதாவது தீய ஆசைகளை அழித்து விளங்கக்கூடியவர் இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர். இவர்கள் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்பொறி வாயிலாக பிறக்கக்கூடிய தீய ஆசைகளை அழித்து இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஆவர் என்பதே இக்குறளின் பொருளாகும். மீண்டும் ஒருமுறை குறளை காணலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அடுத்ததாக உள்ள திருக்குறள், அதாவது 7வதாக அமைந்திருக்கக்கூடிய திருக்குறள் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. திருக்குறளில் முதல் அடியில் 4வதாக உள்ள சீர் கல்லால் என்று தரப்பட்டுள்ளது. ஆனால் நாம் படிக்கும் பொழுது அல்லால் என்றே படித்தல் வேண்டும். இக்குறளுக்கான பொருள் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம். தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம். தனக்கு, அதாவது மனிதர்களாகிய நமக்கு ஈடு இணை இல்லாத கடவுளின் திருவடிகளை, திருப்பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே மனக்கவலை நீங்கும். மற்றவர்களுக்கு, திருவடிகளை சேராதவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது என்பது கடினமான ஒரு செயலாகும். தனக்கு ஈடு இணை இல்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினமான செயல் என்பது இக்குறளின் பொருளாகும். மீண்டும் ஒருமுறை குறளை காணலாம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அடுத்ததாக உள்ள திருக்குறள் அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. இதன் பொருள் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்
பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. கடவுளின் திருப்பாதங்களை பொருந்தி நினைக்கின்றவர் வணங்குகின்றவர் மட்டுமே பொருள் இன்பமாகிய கடல்களை கடக்க முடியும், அதாவது பெற முடியும். மற்றவர்கள் கடவுளின் திருவடியை திருப்பாதங்களை வணங்காதவர்கள் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை, அதாவது இவற்றை பெற முடியாது என்கின்றனர். கடவுளின் திருப்பாதங்களை வணங்காதவர்கள் பொருள் இன்பம் போன்ற பொருட்களை பெற முடியாது என்று இக்குறளின் பொருளானது நமக்கு கூறுகிறது. மீண்டும் ஒரு முறை திருக்குறளை காணலாம். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. இக்குறளிலும் முதல் அடியில் 4வதாக உள்ள சீர் கல்லால் என்று உள்ளது. நாம் அதை படிக்கும் பொழுது அல்லால் என்றே படித்தல் வேண்டும். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது என்று கூறுகின்றனர். அடுத்ததாக உள்ள திருக்குறள், கோளில் பொறியின் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள் உடல், கண், காது, மூக்கு, வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும். அதாவது உடல், கண், காது, மூக்கு, வாய் என்கின்ற ஐம்பொறிகள் தன்னிடம் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் எந்த பயனும் இல்லை. அதுபோலதான் ஈடற்ற, யாருக்கும் ஈடு இணையற்ற ஆற்றலும் நிறைந்த பண்பும் கொண்டவனை நாம் வணங்கி நடக்காவிடின் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் என்று கூறுகின்றனர். எனவே ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை நாம் வணங்கி நடக்க வேண்டும் என்று இக்குறள் மூலம் கூறுகின்றனர். மீண்டும் ஒரு முறை குறளை காணலாம். கோளில் பொறியின் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. இறுதியாக உள்ள திருக்குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். அதாவது இதன் பொருள், இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய கடலை கடக்க முடியும், மற்றவர்கள் கடக்க முடியாது. இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க இயலாது. அதாவது இறைவனின் திருப்பாதங்களை வணங்குகின்றவர் மட்டுமே இந்த பிறவியாகிய ஒரு பெரிய கடலை கடக்க முடியும். அவ்வாறு கடவுளின் திருப்பாதங்களை வணங்காதவர்கள் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க இயலாது என்று கூறுகின்றனர். மீண்டும் ஒரு முறை குறளை காணலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். நாம் கடவுள் வாழ்த்து என்கின்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் அதற்கான விளக்கங்களையும் இப்பொழுது பார்த்துவிட்டோம். மீண்டும் ஒரு முறை குறளையும் அதற்கான விளக்கங்களையும் ஒரு முறை காணலாம். குறள் எண் 1. குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம்
ஆதிபகவன் முதற்றே உலகு. இதற்கான விளக்கம்: எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. முதல் குறள் நிறைவடைந்தது. அடுத்ததாக இருக்கக்கூடிய திருக்குறள் குறள் எண் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இக்குறளுக்கான விளக்கம்: தன்னை விட அறிவில் சிறந்தவனின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னத்தான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. தன்னை விட அறிவில் சிறந்தவனின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னத்தான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை என்பது இதற்கான பொருளாகும். குறள்: கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் ஆகும். குறள் அதாவது இரண்டாவது குறள் நிறைவடைந்தது. மூன்றாவது குறள் குறள் எண் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதற்கான விளக்கம்: அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். மீண்டும் ஒரு முறை குறளை காணலாம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அடுத்த குறள் குறள் எண் 4. நான்காவதாக இருக்கக்கூடிய குறள்: வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குறளுக்கான விளக்கம்: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. மீண்டும் ஒரு முறை குறளை காணலாம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அடுத்ததாக ஐந்தாவதாக இருக்கக்கூடிய திருக்குறள்
குறள் எண் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதற்கான விளக்கம்: இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். மீண்டும் ஒரு முறை குறளை காணலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அடுத்ததாக இருக்கக்கூடிய குறள் குறள் எண் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். விளக்கம்: ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர். ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர். குறள் எண் 7. குறள்: தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம். தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம். அடுத்ததாக இருக்கக்கூடிய குறள் எண் 8. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. விளக்கம்: அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. குறள் எண் 9. கோளில் பொறியின் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள்: உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும். குறள் எண் 10. குறள்: பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பொருள்: இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. நாம் இப்பொழுது 10 திருக்குறளையும் அதற்கான விளக்கங்களையும் மீண்டும் ஒரு முறை விளக்கமாக பார்த்துவிட்டோம். மாணவர்கள் தங்களுக்கு தரப்பட்டுள்ள வகுப்பு ஏட்டில் 10 குறள்களையும் கையெழுத்து தெளிவாகவும் அழகாகவும் எழுதி கொள்ளுதல் வேண்டும். பிறகு அந்த 10 குறள்களையும் பிழையின்றி நன்கு படித்தல் வேண்டும். அந்த 10 குறள்களுக்குமான
விளக்கங்களையும் மாணவர்கள் படித்து கொள்ளுதல் வேண்டும். கையெழுத்து தெளிவாகவும் அழகாகவும் எழுதி கொள்ளவும், குறள்களையும் விளக்கங்களையும் நன்கு படித்தல் வேண்டும். திருக்குறள் பகுதி நிறைவடைந்தது. நன்றி.